வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. நம்ம முன்னாடி வீடியோவில் சென்னை டு வால்பாறை வந்து நிறுத்திட்டோங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இது. அந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இதோட நம்ம நிறுத்திக்கிறோம், அத்திரப்பள்ளி நம்ம போகலன்ட்டு. அதுக்கப்புறம் நான் சில பேர்கிட்ட யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அத்திரப்பள்ளி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. வால்பாறையிலேருந்து வால்பாறை லஞ்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம அத்திரப்பள்ளி போகிறோம். ஸோ அத்திரப்பள்ளி ஆனால் போக மட்டும் தான் முடியும், திரும்ப வர முடியுமான்னு தெரில. நாங்கள் ஒரு ரூட்டுக்கு போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:15. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு ஏரி பார்த்துருப்பீங்க. அந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இல்லம் போட்டிருக்கோம். அது வேறு யாரும் இல்லைங்க, ஜெயலலிதா அம்மாவோட பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களோட இடம், அவங்களோட வீடு வந்து இங்கேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களோட அம்மா இல்லம் போட்டிருக்காங்க. இதே போல் ஊட்டிலையும் அவங்களோட பிளேஸ் ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குங்க. நம்ம ஒரு இயற்கையாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து டிஜிட்டலாக பயணிக்கணும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. நடுவில் யானைகளோட கூட்டம், சில சம்பவம்லாம் நடந்தது. அந்த எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அங்கே நம்ம வால்பாறை டு அத்திரப்பள்ளி போகிற ரூட்டில் இன்னொரு டேம் பார்த்தீங்கன்னா சோழியார் டேமு. நம்ம வால்பாறை கீழே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆழியாறு. இது சோழியார் டேமு. இதுதாங்க சோழியார் டேமு. எவ்வளோ பசுங்க, கடல் மாதிரி இருக்கு. கடல் மாதிரி இருக்கு பாருங்க. கிளைமேட்டும் பாருங்க. இங்க பாருங்க, அந்த ஃபால்ஸ் டைட்டன் சைடுல வண்டியை கொண்டாந்து. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 சைடும் உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டே போகலாங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறு ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இங்கே பைக் ட்ராவல் பண்ணுறவங்க செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை. இந்த டேம் பாருங்க எவ்வளோ பெருசு, போயிட்டே இருக்குதுங்க. நாங்கள் எப்படியும் ஒரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சோழியாரோடைய கேட்டுங்க, என்ட்ரன்ஸு. எப்பவுமே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ செம்ம மழைனால அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போகிற வழியெல்லாம் இதுதாங்க, ஃபால்ஸ் தாங்க. இதுதாங்க சோழியாரோடைய தண்ணி ஓப்பன் பண்ணுற வாயில். இது எவ்வளோ பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அகைன் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரோடும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மொக்கையாக இருந்ததுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டி இப்போ கேரளா பார்டருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டரில் நம்ம ஆல்ரெடி வந்து டோக்கன் வாங்கிட்டோம். இப்போ கேரளா பார்டரில் வந்து இங்கே ஒரு டோக்கன் வாங்கணும். இது என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. அவங்க அந்த டோக்கனை போட்டு கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து அதிரப்பள்ளியை போய் ஸ்டார்ட் பண்ணி அந்த டோக்கன் அங்கே இருக்கிற கேரளா பார்டர் இருக்கிற வனத்துறையர்கிட்ட வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்படி நம்ம கொடுக்கலன்னா இவங்க நடுவில் எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து தேடிட்டு வருவாங்க. அதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சுங்க. 3:30 3:45
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கங்க. ஒரு 15, 20 கிலோமீட்டர் கிட்ட இப்படி தான் இருக்கு. இதனாலேயே நமக்கு டைம் அநியாயமா போயிடுச்சு. எந்த ஊர் வண்டி? கோயம்புத்தூரா? தூரம் போயிட்டு வரலாமா சார்? போயிட்டு வரலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வால்பாறை டு அத்திரப்பள்ளி அந்த ரூட்டு காட்டு ரூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த கிளைமேட்டை மட்டும் பாருங்கள். கேரளா பார்டர் உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், ரூட்டை பாருங்கள். சும்மா ஃபுல் மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில. ஆனால் ரோடு வந்து செம மொக்க. புது வண்டியாக இருந்தால் எடுத்துன்னு வாங்க, பழைய வண்டியில் தயவுசெய்து எடுத்துன்னு வந்துடாதீங்க. இவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு வந்து செம மொக்கங்க. சொன்ன மாதிரி வனத்துறை போலீஸும் வந்து சொல்கிறாங்க, வண்டி எப்படி கண்டிஷன் எப்படிப்பான்னு கேட்குறாங்க. வண்டி புது வண்டினா அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப பழைய வண்டினா அவங்களே சொல்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போவானுங்க, ஏன்னா ரோடு சரியில்லை, நடுவில் எங்கேனா நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து மிருகம் வந்து வெளியே வர டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, ரோடு வந்து இப்படி தாங்க இருக்கும். ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட. நம்ம காட்டுக்குள்ளே மீட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. ஆனால் ரோடு செம்ம மொக்கையாக இருக்குதுங்க. இவ்வளோ மொக்கையாக இருந்தால் நம்ம எப்படி அங்கே அத்திரப்பள்ளி போய் சேர்றது? டைம் இங்கேயே 4 ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே போகலாமா நம்ம நாங்கள் யோசிச்சு தான் போனோம். ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல்லாக இருந்தது. எங்களால் ரொம்ப வந்து ஒரு 5க்கு மேலே ஸ்பீடே ஏற்ற முடியல, அந்த லெவலில் இருந்தது ரோடு. பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து போயிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. ஏன்னா எங்களோட தாட் என்னன்னா, பாதி வழி போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அதிரப்பள்ளி போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா இந்தமாரி ரோடு வச்சு நம்ம எங்கே போயிட்டு அதிரப்பள்ளி போய் சேர்றது அப்படின்ட்டு நாங்கள் வந்து பாதியில் போயிட்டு வந்துடலாம். ஒரு மிட் ஃபாரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு வரலான்னு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் நடுவில் ஒரு ட்விஸ்ட்டு, அதை நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு ஃபால்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து இந்தமாரி வந்து சின்ன சின்ன ஃபால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இப்போ மீட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த பூச்சோட சவுண்டு மட்டும் கேளுங்க, அவ்வளோ மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம பின்னாடி வந்து எந்த ஒரு வண்டியும் வரல, நமக்கு முன்னாடி எந்த ஒரு வண்டியும் போகலை, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம போகும்போதும் பார்த்தீங்கன்னா செம்ம பயத்தோடு தான் போயிட்டுருக்கோம். போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். எப்போயாச்சும் ரேராக வந்து பைக் ரைடர் வராங்க, இல்லை ரேராக ஏதாவது ஒரு காரு, ஏதாவது ஒரு லாரி, அவ்வளோதான். மக்களே மீட் ஃபாரஸ்ட்டுங்க, வால்பாறை டு அத்திரப்பள்ளி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மீட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இன்னமும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துட்டோம். இன்னமும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சரியே இல்லை, ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது. நம்ம வந்து 5, 10க்குள்ளே தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுவும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டும் குழியுமா இருந்ததுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா யானை பார்த்துட்டோம்.
ஃபைனலாக நம்ம வந்து ரோடு நல்லா இருந்தது. ஒரு 30 மேலே வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஃபாரஸ்ட்டு வந்து தாண்டி வரும்போது நம்ம நினச்ச மாதிரியே வந்து நம்ம தலைங்க காட்டு ராஜாக்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக வந்து செம்ம க்யூட்டாக சண்டை போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30ங்க. நம்ம வந்து இப்போ இன்னும் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் சொல்கிறாங்க அதிரப்பள்ளி. நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். போவோம். போயிட்டு திரும்ப முடியுமான்னு தெரில எனக்கு. ரிஸ்க் எடுப்போம். இந்த யானைங்க அந்த புல்லை வந்து பிடுங்கி சாப்பிடும்போது அதோட சவுண்ட் இருந்தது. அந்த புல்லை பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி அழகா சாப்பிட்டாங்க. அந்த யானைங்களை பார்த்து கொஞ்சம் தூரம் நம்ம போகும்போது ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு யானைங்க. அது செம்ம பெரிய யானையா இருந்தது. பார்க்கறதுக்கு பயமா இருந்தனால நம்ம கிளம்பிட்டோம். சரி, யானைங்களை பார்த்துட்டு அதை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸுங்க. அதிரப்பள்ளிக்கு முன்னாடியே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கலாம். காரு கூட நிறுத்தி நம்ம வந்து இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு அழகாக மைண்ட் ரிலாக்ஸபிளாக போகலாம். நமக்கு டைம் இல்லாதனால நம்ம கார்லேருந்தே எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதிரப்பள்ளி போயிட்டோங்க. தண்ணியோட ஸ்கோட்டை பாருங்கள், செம்ம ஸ்பீடாக வந்துருந்தது. சேரா இருக்கும் பாரு பாரு, தெரியுதா? இந்த தண்ணி தான் அங்கே வந்து கொட்டுது. இதுதாங்க அத்திரப்பள்ளி ஃபால்ஸு. இதுதாங்க அந்த தண்ணி தான் அங்கே போய் கொட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸை மட்டும் பாருங்கள். ஃபைனலாக அதிரப்பள்ளி வந்துட்டோம். பட் ஆனால் வந்து நம்ம வெளியிலேருந்து அந்த வியூஸ் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வந்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா 5:15 ஆகிடுச்சு, 5:15 ஆகிடுச்சு. அதனால் வந்து அலோவ் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணியிருந்தாலும் குளிக்க விடலை. நான் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து ஒன்று. ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்ததுனால யாருமே குளிக்க விடலை. ஜஸ்ட் உள்ளே மட்டும் போயிட்டு பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம போகும்போது அதை கூட நம்ம அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து ரோட்டில் நின்று இந்த வியூஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த தண்ணி நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா ஸ்பீடாக வந்துட்டு இருக்குது பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் நம்ம குளிக்க முடியாதுங்க. நான் முன்னாடி ஒரு இதில் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபால்ஸ்னு வர தண்ணி தான் இது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்கும். இதில் குளித்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உடம்பெல்லாம் அரிக்குங்க. நீங்கள் தண்ணியோட கலரை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சேராக வருது பாருங்கள். இது கொஞ்சம் கம்மியாக வந்ததுன்னா நம்ம குளிக்கலாம், தண்ணி கொஞ்சம் தெளிவாக வரும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்பீடு, இது நார்மல் ஸ்பீடு வந்தாலும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து நான் தேர்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் வந்து வரும்போது நாங்கள் குளித்தோங்க. குளிச்சுட்டு செம்ம அரிப்பு. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நம்ம அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை உங்களுக்கு காட்டிட்டேன். ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன ட்விஸ்ட்டுன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டைமிங்னு ஒன்று இருக்குது. நம்ம அதிரப்பள்ளி இங்கே வந்துட்டு திரும்ப வந்து 5 மணிக்குள்ளே நம்ம வந்து திரும்பிடணும். அப்படி இல்லைன்னா திரும்ப அகைன் வந்து வால்பாறைக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு இங்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:55ங்க. நம்ம போய் கேட்டோம், அவங்க அலோவ் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து வந்து திருச்சூர் போயிட்டு, திருச்சூர் வந்து பாலக்காடு போயிட்டு, பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சிங்க அது. பட் ஓகே, அது திரும்ப நம்ம இந்த சைடு போயிருந்தோம்னா, வால்பாறை ரூட்டு திரும்ப போயிருந்தோம்னா செம்ம லேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ரோடே செம்ம மொக்கையாக இருந்தது. அதனால் வந்து இதுவே பெஸ்ட்டு தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து திருச்சூர் 35 கிலோமீட்ரு, அப்புறம் திருச்சூர் வந்து பாலக்காடு ஒரு 60 கிலோமீட்ரு, பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து நாங்கள் போயிட்டோம். கோயம்புத்தூர் போயிட்டு சேரும்போது பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.